දේශපාලනයකට ආවා රජය විරුද්ධව කතා කරා මම දැන් නිකන් හිටියොත් එම මම බලාගෙන ඉන්නවා කවුරුහරි මට නඩුව තියනවා කියලා කෝල් කරලා කියනවාද කියලා හැබැයි ඒක තමයි අත්තට තමුන්නාසලාගේ හර්ථදාසිය තියෙනවා නම් එක දවසක් බහැලා ඔය සුනිල් වටකල මහත්තයා එක දවසක් බහැලා හිරේ ඇතුළ බලන්න වැඩි දෙයක් ඉල්ලන්නේ මම මගේ ડોක්ටර් වෙලා ඉන්නකොට තුන් දිනක් මට කතා කරා මගේ චෑමරේ කතා කරලා කිව්වා ડોක්ටර්ට එන්න කියන්න කියලා මම හිතුවා මේ රෑ කවුරුහරි මට බලන්න ආවිල්ලා ඉන්නවා කියලා නෑ නෑ මේ ලෙට් දෙය තුන් දිනක් මරනවා කියලා මගේ මෙසර තුන් දිනක් මර 2026 සෙප්තැම්බර් මාස 26 වෙනිදා ඉඳන් ඔක්තෝබර් මාස 9 වෙනිදා ඒ දවස් 14ක් ඇතුලේ තුන් දිනක් මගෙන් ඉස්සරහා මරනවා එක්කෙනෙක් heart attack MI එකක් මම දන්නවා මම කිව්වා aspirin clopidogrel අටවස්. வணக்கம், நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனான். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சிங்களத்தில் உரையாற்றி இருக்கிறேன். அதனுடைய தமிழாக்கம் இதோட போடுறேன். சின்ன ஷார்ட் சம்மரியாக சொல்லிப்போட அந்த உரையினுடைய தமிழாக்கத்தை பாருங்கள். என்னென்றால் இன்றைய தினம் மிகமோவில் தற்போது நான் பாராளுமன்றத்துக்கு போயிட்டு வந்து வீட்டில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு கேட்கல. பின்னர் மஞ்சள் என்னுடைய ஸ்பீச் 2 மணி போல் முடிஞ்சது. அப்புறம் நான் இருக்கையில் பாராளுமன்றத்தில் வந்துட்டேன். இதுவரைக்கும் 26 பேர் மோசம் போயிருக்கிறார்கள்னு சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ரெண்டாவது, இந்த சிறைக்குள்ள நான் ஒரு நாளில் 2 நாளில் 23 நாள் இந்த சிறைக்குள்ள இருந்திருக்கேன். இந்த வரைக்கும் டாக்டர் வாழைகளில் ஒரு போலீஸ் வழக்கு கூட இருந்தது கிடையாது. ஈவன் சிவில் வழக்குகளை கூட நான் விரும்பி ஏற்றுக்கொள்றையில் எப்படியாவது கதைச்சு சமாளித்து சமாதானமாக போய்கொண்டு இந்த பாடலில் வாழ்ந்த நான் இன்றைக்கி 30-40 வழக்குகள் இது வரைக்கும். ஆனால் எந்த வழக்கிலையும் இன்று வரைக்கும் குற்றவாளியாக நான் நிரூபிக்கப்படையில்லை. வழக்கை போட்டு வாயை அடைக்கலாம்னு நினைக்கிறார்களுக்கு இது ஒரு நல்ல உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வழக்குகள் முழுக்க முடியவில்லை. இதுவரைக்கும் எந்த வழக்கிலையும் நான் குற்றவாளியாகப்படையில, நான் இந்த குற்றமும் செய்யலை. அவ்வளோதான் உண்மை. வழக்குகள் போடுறதால ஒருத்தனுடைய வாயை அடைக்க இல்லாது அது கனம் நீதிபதிமாக இருக்குது. அது நன்றாகவே தெரியும். ஸோ இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நான் சிறைக்குள்ள இருக்கிற பட்ட அனுபவங்கள் தொடர்பாக கதைச்சிருக்கிறேன். அது உங்களுக்கு பல தடவை நான் என்னுடைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களை நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கவலைப்படுத்தும்னு நினைக்கிறேன். நான் அனுபவித்தது முழுக்க என்னுடைய இனத்துக்காக. ஒரு வைத்திய தொழிலை விட்டுட்டு வந்து ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அது இதுன்ட்டு மாஸ்டர்ஸ் முடிச்சு ஒரு அகாடமிக்கில் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் டைரக்டர் இருக்கலாமா, இவ்வளவு டிகிரிஸோடு இருக்கலாமான்னு ஆசைப்பட்டு நான் கடைசியாக இல்லை என்னுடைய நண்பர்கள் இப்போது எல்லோரும் பாஸ் பண்ணி போய்க்கல ஒவ்வொரு பாடத்துலையும். சரியான கவலையாக இருக்குது. ஆனால் நான் இழந்தது என்ன, ஒரு நாள் சாக போகிறோம். ஸோ நான் இழந்தது என்னுடைய சனத்துக்கு தானே என்றொரு நீ என்ன செஞ்ச, நீ என்னத்துக்கு தமிழ்னத்துக்கு என்னத்தை பிடிங்கி, நீ என்னத்தை இழந்த, நீ இப்படி கணக்கு கேள்வி கேட்குறாங்க நினைக்க பல நேரங்களில் சிரிப்பும் சில நேரங்களில் கவலையாகவும் இருக்கிறது. உங்களுக்கு என்ன ஒரு குட்டி கதையும் சொல்கிறேன். இன்றைக்கு எனக்கு 3,83,000 ரூபா காசு ஃப்ரான்ஸில் இருந்து டிபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறது. இத்தனைக்கு நான் யார்கிட்டையும் காசு கேட்கல. ஆனால் உண்மை என்னென்றால் எனக்கு இந்த வழக்குகளுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் வழக்குகளுக்கு காசு இல்லை என்னட்டு. ஆனால் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல. நான் என்னுடைய சம்பளங்கள்லையும் சேமித்த காசுகள்லையும் ஏனென்றால் இந்த வழக்குகள் நெடுக எல்லார்டையும் காசு கேட்கக்கூடாதுக்காக என்னோட உதவி கேட்குற அவ்வளோ பேர்கிட்டையும் நான் இந்த வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் நான் காசு வேண்டாம்ட்டு. ஆனால் ஃப்ரான்ஸில் இருந்த அண்ணா ஒரு நான் தான் எல்லாமே நேரடியாக சொல்கிறேன். உங்களுக்கு அண்ணா ஒரு கால் பண்ணி கௌசல்யாவுக்கு சொன்னார், இன்றைக்கு டாக்டரோட பேரில் காசு போட்டிருக்கேன் பாருங்கன்ட்டு. பேலன்ஸ் பார்த்து நான் வந்திருக்கிறது காசு. அதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கடவுள் நீங்கள் ஆசைப்பட்டு சேர்க்க வலிக்கிட்டீங்கன்னா கடவுள் தரமாட்டார். ஆனால் நீங்கள் கேட்காததை மெட்டாக்கள் ஜோதிச்சு உங்களுக்கு தெரியணும். அந்த காசு அண்ணன் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறார். சொல்கிறேன், இந்த காசு உனக்கு தான், நீ என்னடா செய்யண்டு. நான் நினைக்கிறேன் என்னுடைய அந்த எம்பி வழக்கு 8ஆம் மாதம் 31ஆம் தேதி அடுத்த ஸ்டேஜ்களுக்கு வந்துட்டுது. பெரும்பாலும் ரிசைன் பண்ணுற கட்டம் நான் உண்மையாகவே ரிசைன் பண்ணுவோம்னு ஜோதிச்சதுக்குரிய காரணம் என்னோட அடுத்தடுத்த ஸ்டேஜில் கொடுக்குறதுக்கு 30-40 லட்சம் ரூபா காசு இல்லை என்னட்ட. அவ்வளவு காசு செலவழித்து இந்த எம்பியாக இருக்க வேணுமென்ற தேவை எனக்கு இல்லை. தமிழினத்துக்கு இருக்கோ இல்லையான்றதை தமிழினம் தான் சொல்லணும், எனக்கு இல்லை. ஸோ எதிரிகள் கொஞ்சம் சந்தோஷப்படட்டும். அர்ச்சுனா ராமநாதன் அரசியலில் இல்லை, அவர் போயிட்டார், வைத்தியர் ஆகிட்டார்ன்னு எதிரிகள் சந்தோஷப்படட்டும். நானாகவே அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகிறதுக்கு விரும்பலை. நான் எப்போவே சொல்லிட்டேன், என்னோட காசு இல்லை, விரும்பினா தந்த காசுகளை செய்யணுமெண்டா செய்யுங்க, இல்லாட்டி நான் டிசைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஏன் கஷ்டம் டிசைன் பண்ணுறது, அது இந்த லோயஸுக்கும் ஒரு மாதிரி. இல்லை டாக்டர் காசு இல்லாட்டி பிரச்சனை இல்லை, வில் டூ இட். நான் சொன்னேன் நோ, இல்லை அப்படி இல்லை, நான் காசு இல்லைண்டா இல்லைன்னு சொல்லுவேன், இருக்காண்டா இல்லையா இருக்கான்னு சொல்லுவேன். என்னால் இவ்வளவு தான் என்னால் என்னுடைய 7-9 லட்சம் ரூபாய்க்கு மேலே கிரெடிட் கார்டு எல்லாம் ஏறிக்கிட்டுது. இந்தியாவுக்கு போயிட்டு வந்தது அப்படியான எல்லாம் கடந்த முதலும் நான் பிராசனாக்களை கூட்டிகிட்டு போனேன். 4 பேருக்கும் டிக்கெட் போட்டது நான். அதில் ஜெயதாசன் காசு ஏற்கனவே கனடாவில் இருந்த அண்ணா அவர்கள் காசு வந்தபடியாக அதில் ஜெயதாசன் காசு கொடுத்துருக்கேன் 1 லட்சம் ரூபா. பிராசன் காசு எனக்கு கொடுக்கவும் இல்லை, அந்த மனுஷன் கேட்கவும் இல்லை.
அப்படி சிக்கலாக இருக்கிறது. ஸோ அந்த நேரங்களில் நானா யோசிக்கிறேன். நான் ஓகே, மற்றவர்களை கஷ்டப்படுத்தி நடுக காசு கேட்க கூடாதுக்காக இவ்வளோ நான் இப்படி வழக்கெழு காசு எடுக்கணும். நான் பார்த்த வழக்கில் நானே பார்க்கணுமெண்டு உண்மையாக கௌசல்யா நரேந்திரனுக்கு நான் கொடுக்கணுமா இருந்தால் கிட்டத்தட்ட இப்போ 57 லட்சம் கொடுத்துருக்கணும். அவள் இந்த 2 வருடமும் ஒரு பிரத்யேக சட்டத்தரணியாக இந்த சகல வழக்கு என்னோட பேச்சும் வேண்டி அடியும் வேண்டி அவளுக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறனோ இல்லையோ அதுன்ற 10,000 மடங்கு எங்களுடைய இனம் கடமைப்பட்டிருக்கிறது. அவள் தன்னுடைய எம்பி போஸ்ட்டுக்காக இதுக்கு வரையில் தன்னுடைய என்ன சொல்கிறது ஒரு நீதிபதி கனவையும் இழந்து அது அவளுக்கு பார்க்க அவள் சொல்லுவாள், அவர் பாஸ் பண்ணிட்டார், அந்த அண்ணன் பாஸ் பண்ணிட்டார், இந்த அண்ணன் பாஸ் பண்ணிட்டார். சரி, எங்களுக்கும் ஒரு காலம் வரும், இது அவசரப்படாத, நீங்கள் உனக்கு கடவுள் அந்த ட்ரக் எடுத்தால் இன்னொரு பெரிய ட்ரக் போட்டு தருவார், ஸோ அவசரப்படாது என்று. ஆகவே அவளுடைய கனவுகளையும் இழந்து என்னுடைய கனவுகளையும் இழந்து படித்தவொன்னே தான் அதில் வெளி தெரியும். சில பரதேசியல் இதில் கொமெண்ட் பண்ண நீ என்ன செஞ்ச நீ என்று சொல்லி ஒரு லிஸ்ட் பண்ணி பார்ப்போம்ண்டு அந்த பரதேசியலுக்கு இதுகள் விளங்காது. கஷ்டப்பட்டு ஒரு லோயராக வரணும், கஷ்டப்பட்டு ஒரு டாக்டராக வரணும் மட்டும் 2-3 தடவை எக்ஸாம் எடுத்து ஃபெயில் விட்டவனு தான் இந்த வெளி தெரியும். ஸோ எல்லாருக்கும் இந்த வெளி தெரியும் மட்டும் நான் ஆசைப்படையில். இன்றைக்கும் எனக்கு ஒரு ப்ரொபோசல் ஒன்று வந்தது, டாக்டர் வெளிநாட்டில் கல்யாணம் கட்டுறேன்டா டாக்டர், கதைங்க டாக்டர் எங்களுடையன்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் ஒன்று வந்து நான் அம்மா நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன், நான் அப்படி யாரையும் கல்யாணம் கட்டுறேன், நாங்கள் போய் நிம்மதியாக வெளிநாட்டில் ஒரு வைத்தியராக வாழலாம், அதுவும் அந்த படித்தாக்களோட கல்யாணம் கட்டி வாழலாம், எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இன்ஜான்ஸ் ஆகும். ஸோ இன்றைக்கு நான் கதைச்சது சிங்களத்தில், நான் பட்ட வழிகளை சிங்களத்தில் கதைச்சிருக்கேன், டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன். விரும்பினாருக்கா பாருங்க. நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. Ramanathan Archunan, the floor is yours. You have 7 minutes. තැන්ක සෝ විනාඩි 8ක් තිබ්බා කමන්න මට විතරක් විනාඩියක් එකපාරට අඩු වුණා හැම දිනකටම අඩු කරා ෆයිසර් පුස්තකාවේ විනාඩි 8ක් තිබ්බා කමන්න ඉට්ස් ඕකේ thank you so much deputy speaker අතරම අද දවස මීගමුව ප්‍රදේශයෙන් මම හිතන්නේ වෙච්ච අනාථ වෙච්ච අර සිදුවීම මම හිතන්නේ 25ක් විතර අපේ ජනතාව රට ජනතාවෙන් 7 දෙනෙක් නිලධාරියෝයි 25 දෙනෙක් වන්දනාකාරයෝ නැති වෙලා තියෙනවා කියලා අද ආරංචියක් වුණා. ඇත්තටම මේක ඝනකාටු ප්‍රකාශ කරන්න ඕන එකක්. මම මේ විශේෂයෙන් කියන්න තියෙන්නේ මම දවස් 23ක් හිරේ හිටියා මේ අපේ ලංකාව තියෙන හිරේ ඇතුල් වල දවස් 23ක් හිටියා. පළවෙනි දවස් 14ක් මම හිරේ ගියේ මන්නාරම හොස්පිටල් එකේ අම්මා කෙනෙක් නැති වෙලා තියෙනවා කියලා මම පේරාදෙණිය හොස්පිටල් එකේ ඩිපියුටි ඩිරෙක්ටර් පෝස්ට් ඉන්නකොට රායට අතන ගිහිල්ලා බලපෙට බෝඩ් එකට ඇතුල් වෙච්ච එකට රාජකාරිය බාධා කිරීම කියලා දවස් 5ක් හිටියා මේ වවුනියා හිරේ. ඊට පස්සේ ආයේ මේ චාවචේරි හොස්පිටල් එකේ මිලියන් 17ක් සල්ලි කොටි ඩයස්පෝරා එකකින් ගෙනලා ඒ සල්ලි ටිකක් නැති වුණා කියලා මේ Facebook එකේ දැම්මා කියලා ප්‍රකාශ කරා කියලා ඒකේ හිටපු ડોක්ටර්ස්ලා GMO ડોක්ටර්ස්ලා මට නඩුවක් දාලා දවස් 14ක් හිටියා හිරේ. ඊට පස්සේ இன்றைய தினம் இந்த ஸ்பீச் என்னால் சிங்களத்தில் உரையாற்ற வேண்டியிருந்தது. ஏனென்றால் முக்கியமான விடயம் நான் கதைக்கின்ற விடயம் மீகமுவ நீர்கொழும்பு மீகமுவ பிரதேசத்தில் நடந்த இந்த 25 பேர்கிட்ட உயிரிழப்பு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 35 தாண்டி இருக்கிறேன்னு சொல்லுகிறார்கள். உண்மை போய் தெரியலை. பட் இது தொடர்பாக இன்றைய தினம் சிங்களத்தில் கதைக்க வேண்டியிருந்ததால் என்னால் அதுக்குரிய டிரான்ஸ்லேஷனை தான் உங்களுக்கு போடியிலும் நான் நினைக்கிறேன். அது ஒவ்வொரு வசனமாக டிரான்ஸ்லேட் பண்ணுவது மிக முக்கியமானதாக இருக்குமென்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், அதில் எனக்கு 7 நிமிடம் இருந்தது, 8 நிமிடம் இருந்தது. ஃபைசர் முஸ்தபாவினுடைய டைமை தான் எனக்கு அவர் தந்திருந்தவர். ஆகவே அதில் 8 நிமிடம் இருந்தது, 1 நிமிடம் குறைக்கப்பட்டு 7 நிமிடம் என்றபோது எனக்கு மட்டும் ஏன் 1 நிமிடத்தை வெட்டுகிறீங்கன்றா இல்லை, அனைவருக்கும் 1 நிமிடத்தை நாங்கள் குறைச்சிருக்கிறோம் என்று சொன்னார்கள். சரி, பரவாயில்லை என்று போட்டு கதைக்க ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு நான் கதைக்கின்ற போது சொன்னபடியும் இன்றைய தினம் மிகமுவ பிரதேசத்தில் 25 உயிர்கள், அது எங்களுடைய நாட்டில் இருக்கிற எங்களுடைய நாட்டின் பிரஜைகள் 25 பேர், அதில் 7 பேர் ஸ்டாஃப், அதாவது பந்தனாகார் என்று சொல்வார்கள், ஜெயிலின் பாதுகாப்பு அதிகாரிகள் 7 பேர் உட்பட 19 பேர், 18-19 பேர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்தவர்கள் இன்றைய தினம் இந்த நடந்த பிரச்சனையால் உயிரிழக்கப்பட்டிருக்கிறார்கள், அதாவது கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அது தொடர்பாக நான் கதைக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறேன். அதே நேரத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த இலங்கையினுடைய இந்த சிறைகளுக்குள்ளே 23 நாட்கள் நான் இருந்திருக்கிறேன். ஆகவே இந்த சிறைகள் தொடர்பாக கதைக்க அதிகூடிய தகுதி உள்ளால் நான் இந்த குற்றமே செய்யலை என்று நான் இன்று வரைக்கும் நம்பிக்கொண்டிருக்கின்ற
என்ன நீங்கள் ஒரு வைத்தியராக 2016ஆம் ஆண்டுலேருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் 10 வருடங்களுக்கு மேலாக இந்த மருத்துவத்துறையில் 10 கூட மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக 2006 இருந்து கிட்டத்தட்ட 20 வருடங்களாக இந்த மருத்துவத்துறையில் 2006 இருந்து மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி டென்டல் ஃபேக்கல்ட்டி இப்படி இருந்த ஒருத்தனை ஒரு வழக்கு கூட வேண்டாத ஒருத்தனை இந்த சிறைக்கு வந்த பிறகு தான் 29 வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நான் சிறையை கண்ணால் கண்டது இல்லை மாறி சொல்லிட்டேன் 15 நாட்கள் முதலாவதாக நான் சிறையை கண்ணால் கண்டது வந்து இந்த மன்னார் வைத்தியசாலையில் சிந்துஜாவினுடைய படுகொலை. அந்த படுகொலை தொடர்பாக நியாயம் கேட்க போன அடிப்படையில் பேராதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நேரம் சாவச்சேரி பிரச்சனை நடந்து பேராதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நேரம் நியாயம் கேட்க போன நேரங்களில் என்னை அவர்கள் வந்து அரச வேலைக்கு இடையூறு செய்தார் என்ற அடிப்படையில் எனக்கு அன்றைய தினம் வந்து அந்த 5 நாட்கள் சிறை முதலாக சனிக்கிழமை போய் புதன்கிழமை வரைக்கும் 5 நாட்கள் சிறை. அதன் பிறகு சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் 17 மில்லியன் நன்கொடை இந்த சொல்ல போயிருந்தால் அது தென்மராட்சி டெவலப்மெண்ட் ஃபண்ட் TDFA தென்மராட்சி டெவலப்மெண்ட் ஃபண்ட் என்ற பேரில் காசுகள் சேகரிக்கப்பட்டு ஜாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரப்பட்டு அந்த காசுகள் களவாடப்பட்டது தொடர்பாக நான் பிரச்சனையை ஆரம்பித்த அந்த நாட்களில் GMOA வைத்தியர்கள் பல பேர் போட்டுக்கொண்ட வழக்குகள் காரணமாக 14 நாட்கள் ஜாழ்ப்பாண சிறையிலையும் இருந்திருக்கிறேன். ஆகவே எனக்கு இந்த சிறை தொடர்பான அனுபவங்களை என்னுடைய நாட்டு மக்களுக்கு சொல்கிறதுக்குரிய சகல உரிமையும் இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை ஆரம்பித்திருக்கிறேன். මම ඉල්ලුවා මේ ආරක්ෂාව දෙන්න කියලා ආරක්ෂාව දෙන්න බෑ ඔබතුමාට අවියාවිය දෙන්න කිව්වා. කමක් නැහැ කියලා මමත් ඒක ඇදගෙන ගියා. අන්තිමට මේ මගේ වටේ ඉන්න මිනිසුන්ගේ මේ ගෝලේ ආවිල්ලා මට ගල් පාරක් විස කරා. එතකොට මම තුවක්කුව එළියට ගත්තා නඩුව දවස් 3ක් ඇතුලේ. ඉතලා බලන්න. அதுக்கப்புறம் 3வது சந்தர்ப்பம் நான் எனக்கு பாதுகாப்பை கேட்டபோது இவர்கள் பாதுகாப்பு தரையில் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் வந்து என்ன கொலை செய்வேன் என்று சொல்லி ஏற்கனவே மல்லாக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. கயேந்திரமார் பொன்னம்பலத்தை தான் சொல்கிறேன் நான். மற்ற தமிழரசு கட்சி இவர்களுடைய அடியாட்கள் பல பேர் வந்து எனக்கு அச்சுறுத்தல் விடுத்திருந்த நேரங்களில் ஏற்கனவே டக்ளஸோடு நடந்த பிரச்சனை காரணமாக அந்த காணி விடயத்தில் எனக்கு கல்லால் எறியக்கில் என்னை பாதுகாப்புக்காக அரசாங்கத்திடம் நான் பாதுகாப்பு கேட்டபோது பாதுகாப்பு தரவில்லை. அதற்கு பிறகு நான் என்னுடைய அந்த ஆயுதத்தை வெளியால் எடுத்த போது கொலை அச்சுறுத்தல் மிரட்டியதாக 5 நாட்கள் சிறைக்குள்ள அந்த விடயத்தையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் எங்களுடைய பிரதி සභානායකர் அவர்களுக்கு. ඉන්න කාලේ මම අද වෙනකල් නියෝග කතානායකතුමනි අවුරුදු 10 ඩොක්ටර් 2016 පාස් අවුට් 2024 වෙනකන් මම මේ මෙච්චර කාලෙන් එක නඩුවක්වත් මට තිබුණේ නැහැ. 2024 ඕගස්ට් මං හිරේ ගියා. ඊට පස්සේ දිගින් දිගටම මට දැන් නඩුව 29ක්. මම දැන් එක මේ කෝට්ස් එකවත් මම වර්ධිකාරයා වගේ අද වෙනකන් නම් කරලා නැහැ. හැබැයි හිතලා බලන්නකො මම මේ මීරිගම ඉඳලා ඒ වෙඩි දෙමේ ඇතුළ මම මැරුණා කියන්නේ මගේ ගෙදර ඉන්න අයට කවුද වාකිම කියන්නේ? කවුද වාකිම කියන්නේ? මම දැන් දවස් 23ක් හිරේ ගියන් තියෙනවා. දැන් මට නඩුව හැමම ඉවත්ලා යනවා. ඉවත්ලා ගිහලා නඩුව නැති වුණාම මං අර දවස් 23 කාලේ හිරේ හිටිය කියන එකට කවුද වාකිම කියන්නේ? මම වරද කරා නම් ඒ දවස් 23ක් මං ගත කරන එක හරි. දැන් ඒක ගමන්නේ කියන්නකො මම ඔබතුමාට කියනවා ඔබතුමා කවදාවත් හිරේ ගිහිල්ලා නැතුවදී කරුණ. அப்போ நான் சொல்லுகிறேன் இதுவரைக்கும் போட்ட வழக்குகள் எல்லாமே தண்டபாட்டில் முடிவடைந்து தான் போயிருக்கொள்ளிய இன்று வரைக்கும் ஒரு வழக்கிலையும் நான் குற்றவாளியாக குற்றஞ்சாட்டப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படையில். அப்படி இருக்கத்தக்கனே அந்த 23 நாட்கள் நான் சிறைகளில் இருக்கையில் இந்த மாதிரியான ஒரு அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டிருந்து நான் அந்த சிறைகளில் செத்து போயிருந்தால் என்னுடைய குடும்பத்துக்கு யார் வந்து பொறுப்பு சொல்கிறது? ஸோ நான் எந்த வகையில் குற்றவாளியாக அந்த தண்டனைகளை அனுபவித்திருக்கிறேன்ன்றதை கடவுள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அது என்னுடைய மக்களுக்கு நான் வேண்டிக் கொண்டது. ஸோ நான் கௌரவ சபாநாயகர்களே நீங்களும் ஒரு வைத்தியர் என்று சொல்லி அவரை நோக்கி இந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறேன். කරලා එක දවසක් ගිහින් බලන්න. එච්චරයි මං ආණ්ඩුවට ඉල්ලන්නේ ඇමතිලාටයි මන්ත්‍රීලාටයි එක දවසක් ඔයගොල්ලෝ නයිට් ටුවර් එකක් අරගෙන ගිහිල්ලා හිරේ ඉඳලා බලන්න. ඔබතුමාලාට තේරෙයි හිරේ ඉන්න මිනිස්සු සත්තු මිනිස්සු නෙවෙයි කියලා. මම හිටපු මේ වවුනියාවේ. அப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் மனச்சாட்சி இருக்கிற ஆக்கள் என்றால் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு நாள் அமைச்சர்கள் ஒரு நாள் போய் ஒரு சிறையில் இருந்து பாருங்க. அப்போ தான் தெரியும் உங்களுக்கு அந்த சிறையில் இருக்கிற வந்து மனிதர்கள் அல்ல விலங்குகள் மாதிரி தான் அந்த மனிதர்கள் வந்து நடத்தப்படுகிறார்கள். அந்த நிலைமைக்கு தான் நடத்தப்பட வேண்டிய தேவையும் இருக்கிறது. அப்படித்தான் நாங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அங்கே இருக்கிற குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் கூட குற்றவாளிகளாக தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறேன்.
නියෝගයේ කතානායකතුමනි මට කිව්වා උපරිම වාට දෙන්න ડોක්ටර් නිසා උපරිම වාට දෙන්න පුළුවන් සහයෝගයක් බාත්රූම් එක නිදාගන්න ඉඩ දෙනවා කියලා. මම ඇත්තම කියන්නේ. මං කිව්වා නෑ ඔබතුමාලගේ මේසයට ඉඩ තියෙනවා නම් එතන මම නිදාගන්න කියලා රැට නිදාගත්තේ. ඒ තරමට තමයි වවුනියා හිරේ තියෙන්නේ. ඒක ඩිටෙන්ෂන් කැම්ප් එකක්. කොටින කාලේ හදපු ඩිටෙන්ෂන් කැම්ප් එක තමයි වවුනියා හිරේ කරලා තියෙන්නේ. මම දවස් 5ක් කිසි වරදක් කරන්නේ නැතුව අර නිලධාරියට මං ගෙල්ලුවා අනේ මේ පුළුවන් නම් ඔයාලා වාඩි වෙලා ඉන්න මේසේ යට මං නිදාගන්න කියලා නිදාගත්තා දවස් 4ක්. හැබැයි அப்போ நான் சொல்லுகிறேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே, வவுனியாவில் நான் 5 நாட்கள் இருந்தேன். நான் உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் மன்னாரில் போயிருந்து கொண்டு சிந்துஜாவினுடைய கொலைக்கு நீதி கேட்க போய் 5 நாட்கள் நான் சிறையில் இருந்தேன். அதால் தான் என்னமோ கடவுளும் மக்களும் ஆட்சி இருந்து எனக்கு இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை 3 மாதங்களில் தந்திருக்கிறார்கள். நான் மக்களுக்காக என்னுடைய சுகபோகங்களை எல்லாம் இழந்தபடியாக மக்கள் என்னை தூக்கி வைத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். நான் அந்த வவுனியா சிறைகளில் இருந்தபோது அங்கே அவர்கள் சொன்னால், நீங்கள் டாக்டர் என்றபடியாக உங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய டாக்டர் மேக்ஸிமம் உதவி பாத்ரூமுக்குள்ளே நீங்கள் தனியாக போய் நித்திரோல்றால் பாத்ரூமுக்குள்ளே நித்திரோலுங்கோ, தனியாக டொய்லெட்டுக்குள்ளே பாத்ரூம்னு நீங்கள் நினைக்கிற உங்களோட வீட்டில் இருக்கிற ஹைஃபை பாத்ரூம் இல்லை நினச்சி பாருங்க, ஒரு சிறையினுடைய டொய்லெட் எப்படி இருக்குமெண்டு. அந்த டொய்லெட்டுக்குள்ளே நித்திரோல்றங்கண்டா நித்திரோலுங்க, என்னடா கதவுல நித்திரோல்வார்கள், ஜன்னல்களில் தொங்கி நித்திரோல்வார்கள். அந்த நிலைமையில் தான் சிறை இருக்கிறது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஸோ நான் அவர்கள்ட்ட கேட்டேன், சிறைக்குள்ளே போய் எனக்கு என்ன செய்யலும் நீங்கள் கேட்க அவங்க சொன்னாங்க பாத்ரூமுக்குள்ளே படுக்க விடலாம்னு சொல்லி. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், புண்ணியம் கிடைக்க மாட்டாப்பா நீங்கள் இருக்கிற எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, வவுனியாவில் தம்பி ஒருத்தன் டாக்டர், எனக்கு உங்களை பேர் தெரியும் டாக்டர், நீங்கள் நான் என்னுடைய இருக்கிற கதிரேண்ட காலுக்கு கீழே நித்திர உள்ளுங்க டாக்டர்ண்டு, தன்னுடைய மேசைன்ற காலுக்கு கீழே தான் நான் நித்திர கொண்டேன் என்று சொல்லி சபாநாயகர் அவர்கள்ட்ட சொல்கிறேன். அதுதான் இலங்கையினுடைய சிறைக்குள்ளே இருக்கிற தற்போதைய இருக்கிற நிலைமை. මම අවුරුද්දක ડોක්ටර් විදියට වැඩ කරනවා. අවුරුදු 8ක් මේ සිංහල ප්‍රදේශයේ වැඩ කරලා තියෙනවා. එක නඩුවක්වත් නැහැ. දේශපාලනයකට ආවා, රජය විරුද්ධව කතා කරා. මම දැන් නිකන් හිටියොත් මම බලාගෙන ඉන්නවා කවුරුරි මට නඩුව තියනවා කියලා කෝල් කරලා කියනවාද කියලා. හැබැයි ඒක තමයි අත්තට තමුන්නාසලාගේ හර්ථදාසිය තියෙනවා නම් එක දවසක් බහැලා ඔය සුනිල් වටකල මහත්තයා එක දවසක් බහැලා හිරේ ඇතුළ බලන්න. වැඩි දෙයක් ඉල්ලන්නේ මම මගේ ડોක්ටර් වෙලා ඉන්නකොට 3 දෙනෙක් මට කතා කරා, මගේ චෑම්බරේ කතා කරලා කිව්වා ડોක්ටර්ට එන්න කියන්න කියලා. මම හිතුවා මේ රෑ කවුරුරි මට බලන්න ආවිල්ලා ඉන්නවා කියලා. නෑ නෑ මේ ලෙට් දෙය 3 දෙනෙක් මරනවා කියලා. මගේ මිස්සර 3 දෙනෙක් මර 2026 සෙප්තැම්බර් මාස 26 වෙනිදා ඉඳන් ඔක්තෝබර් මාස 9 වෙනිදා ඒ දවස් 14ක් ඇතුලේ 3 දෙනෙක් මගෙන් ඉස්සරහ මැරුණා. එක්කෙනෙක් heart attack MI එකක් මම දන්නවා. මං කිව්වා aspirin clopidogrel atorvastatin මේ அப்போ நான் சொல்லுகிறேன், கௌரவ சுனில் வட்டக்கல பிரதி போலீஸ் அமைச்சர் அவர்களே, ஒரு நாள் ஜெயிலுக்குள்ளே போய் பாருங்க. ஒரு தடவை நான் யாழ்ப்பாணத்தில் 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 2026ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதிக்கு இடையில் நான் அந்த 14 நாட்கள் இருக்கிற என்னுடைய கையில் 3 நோயாளிகள் என்னுடைய கையால் இறந்தார்கள். ஒரு தடவை நான் இரவு நித்திர கொண்டிருக்கின்ற போது என்னை கையை தட்டி கூப்பிட்டாரு, டாக்டர் ஒருக்கா வாங்க டாக்டர் அவசரம் உண்டு. நான் நினைச்சேன் யாரோ என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள், இல்லது ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போனால் அங்கே வைத்தியசாலை என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு ரூம் ஒன்று இருக்கிறது. அதுக்கு அவ்வளோதான் வைத்தியசாலை. அதுக்குள்ளே 3 நோயாளிகள் எனக்கு முன்னால் இறந்தார்கள். சரிதானே? அப்போ அவர் முதலாவது ஹார்ட் அட்டாக், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் என்று சொல்வார்கள், எம்ஐ ஹார்ட் அட்டாக் ஒருவர். அப்போ நான் அவர்கள்ட்ட கேட்குறேன், ஆஸ்பிரின் குளோப்ரோக்ரல் அட்ரோவாசிசின் 380 இருக்கா ராசா, இருந்தால் தாங்க கொடுத்தா தப்பிடுவான் என்று சொன்னபோது அவங்க சொன்னாங்க, என்னடா இல்லை பெனடோல் மட்டும்தான் இருக்குது டாக்டர்னு சொல்லி. அந்த நிலைமையில் தான் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிற வைத்தியசாலைகள் இருக்கிறதாவே. அங்கே எம்ஐ ஒரு ஆள் செத்தால் அங்கே யாருமே கணக்கெடுக்க மாட்டாங்க, நாய் மாதிரி தான், அவ்வளவுதான். நாய் கூட நாங்கள் அழுது, சில வீடுகளில் நான் பார்த்துருக்கேன், நாய் செத்தா கூட பயங்கரமாக கவலைப்படுவாங்க. அங்கே மனுஷர் செத்தால் யாருமே கவலைப்பட முடியாத நிலைமை தான் அந்த சிறைகளில் இருக்கிறது. ඔබතුමාත් මේ දන්නවනේ ස්ටැටික් ඩෝස් එක මං කිව්වා අඩේ ඇස්පිරින් දෙන්න ඔයිටිමල් ඉකරන්නේ නෑ, ක්ලෝපිඩෝග්‍රල් නෑ, අටෝවැසටින් නෑ, මොනවද තියන්නේ? පැනඩෝල් දීලා බේරගන්න පුළුවන් ද කතානායකතුමා හිරේ ඇතුලේ. ඊට පස්සේ මගේ අතින් මරුණා. මම ડોක්ටර් විදිහට වැඩ කරා හිරේ ඉඳලා. පස්සේ එක දවසක් කිව්වා මේ අස්මා මං දුවගෙන ගියා. මට අවිලා තඩ කරලා කිව්වා ડોක්ටර් එක්කෙනෙක් උස්ම ගන්න අමාරුයි, බොරුද ඇත්ත කියලා දන්නේ එන්න කියලා. මම දුවගෙන ඇතුලේ ගියා. ගියාම තියන්නේ ගරු කතානායකතුමනි ඩිස්ටිල් වෝටර් විතරයි. වෙන කිසි දෙයක් නෑ. සල්බියුටමෝල් වත් නිමුලයිස් කරමු කියලා බැලුවේ. මගේ අතේ තිබ්බේ ඩිස්ටිල් වෝටර් විතරයි. මං කිව්වා ඩිස්ටිල් වෝටර් එකක් ගාලා දුමාල්ලන්න සමහරවට බේර කියලා. මගේ අතින් නැති වුණා කතානායකතුමනි. 3 වෙනි එකක් නැති වුණා. හිරකරුවෙන් ඇතුලේ ගහලා මැරුණා.
ඒත් මට කතා කරා ගැව්වට පස්සේ මේ උස්ම ගන්න ડોක්ටර් එන්න කියලා. ඒ ඇතුළ ડોක්ටර් මම එදා ඔන්න ඕටි ලියපු ડોක්ටර් මම දැන් 27 දෙකක් දානවා අපේ සෞඛ්‍ය මැදිරියට. ඕටි ලියපු ડોක්ටර් ගෙදර උංගාවේ උදේ නර්ස් කෙනෙක් හිටියා රැට උංගාවිලා කිව්වා අනේ ડોක්ටර් මං ගාව බෙහෙත් මොකුත් නැහැ පැරඩෝල් විතරයි තියෙන්නේ. ඉතුරු ටික හොරකම් කරලා බොනවා නිසා තියාගෙන යන්නේ නැලු. ඒ තත්ත්ව තමයි අපේ රටේ ඇතුළේ හිරේ තියෙන්නේ. තමුන්නාසලා මේ වීඩියෝ එක බලාගෙන කවුරුහරි ඉන්නවා නම් කවදාරි ඔයගොල්ලෝ එක දවසක් හිරේ ගියා නම් ආයි ජීවිත කාලේ වරදක් කරන්නේ. You have 2 more minutes. Thank you sir. ඒක කියන්න ඕනේ. එක දවසක් අපි හිරේ ගිහිල්ලා මම ඉල්ලන්නේ පුළුවන් නම් මේ ඉන්න එක්කෙනා රැට එක දවසක් නිදාගෙන ඉන්න. මට කෑම දෙනවා. මට සමහරට ගෙනත් දීලා අපේ පවුල් අය ගෙනලා කෑම දෙනවා. මම ඒක ඉන්න උන්ට බෙදලා දෙනවා. ඩිපියුටි ස්පීකර් මේ ට්‍රස්ට් මී අර මම කෑම ගෙදර ඉන්නම් ගෙනලා කෑම කනකොට අනිත් මිනිස්සු බලාගෙන ඉන්නවා. ඒක අපිට පපුවන දෙනවා. ඒ නිසා මං අරගොල්ලෝ කෑම කන්නේ ඔයගොල්ලෝ හිතනවාද කෑම ප්ලේට් එකකින් කියලා? නෑ. මේ සෝඩා බොටල් එක කපලා ඒකෙන් තමයි කෑම බොන්නේ. විශ්වාස කරලා ගිහිල්ලා බලන්න. මම දැන් කියන්න ආවේ නෑ මේ රජේ වරදී විපක්ෂයෙන් අවුරුදු 70 මේ නාස්ති නිසා මේ හිරේ මේම ලොකුට ඇදුනා කියලා එක එකනට අධිකරණ ඉන්න පුළුවන්. හැබැයි අද වෙනකල් ඔබතුමාලා ගිහිල්ලා මට අහන්න කැමතියි. උත්තරේ තියෙන එක හිර ගෙදරම ඇතුළවත් උත්තර තියෙන ඕගොල්ලෝගේ මන්දිර ගැන කියලා තියෙනවද කියලා කියන්නකෝ. මට රට ගැන අනිත් පැත්ත ගැන මට ඕනේ නෑ. එක දවසක් මම ගියා මේ ප්‍රිසන් විසිට් එකක්. මේගොල්ලෝ එක දවසක් ගියාද කියලා බලන්නකෝ. කතානායකතුමනි නිකම් පිටිවල ලියලා ලස්සනට ඒක පින්දුර ඇඳලා හිර ගෙදර ඉන්න මිනිස්සු කියලා ලියලා හරියන්නේ නෑ. ඒක අපි හිතේ ඉඳන් එන්න ඕනේ. කරුණා කරලා ගිහිල්ලා මම දැන් අපේ මෙයාට කවුද මේ හර්ෂණ අපේ ඇමතිට එක දවසක් කැන්ටිනේ කිව්වා අයියා පුළුවන් නම් එක දවසක් කියලා වවුනියා ඇතුලේ බලන්න මේ තියෙන தත්ත්වය කියලා. அப்போ நான் சொல்லுறேன் இலங்கையினுடைய சிறைகள் வந்து படுமோசம். இன்னொரு தடவை வந்து அஸ்மா நோயாளி ஒருவாள் வந்துகின்ற போது நான் கேட்டேன் அவர்கள்ட்ட சல்பியூட்டமோல் இருக்காண்டு இல்லை நார்மல் சைடில் டிஸ்டில் பவுடர் மட்டும் தான் இருக்குது. அதை அடித்து நெபுலைஸ் பண்ணி எங்கே காப்பாற்றுறது நான் என்ன சல்பியூட்டமோல் வேணும் நெபுலைஸ் பண்ணுறதுக்கு அவை அந்த பேஷண்ட் செத்துட்டு இன்னொரு தடவை வந்து சொன்னார்கள் அடிபட்டு உள்ளுக்குள்ளே அடிபட்டு தாங்களும் அடித்து போட்டோம் ஆள் மூச்செடுக்கிறானில் வாங்க டாக்டர் போய் பார்த்தால் ஆள் அவுட். ஸோ அங்கே என்ன செய்கிறது? அங்கேயும் ஒன்றும் செய்யலை. அதுதான் நடந்த உண்மை. டெப்யூட்டி ஸ்பீக்கர் அவர்களே எனக்கு உங்கள்கிட்ட சொல்ல வேணும், பேசிக்காக ஒரு ஸ்டட் டோஸ் கொடுக்கக்கூடிய நிலைமையில் கூட வைத்தியசாலைகள் இல்லை. அன்றைக்கு வைத்தியசாலையில் கடமையில் இருந்த வைத்தியர் அவர் ஏதோ குலசிங்கோட பேர் அவர் வீட்டை போயிட்டார். அங்கேருந்து நர்ஸிட்ட கேட்டு நின்றாப்பா ஒரு ட்ரக் ஒன்றும் இல்லையாண்டு அவங்க சொல்கிறாங்க டாக்டர் இங்கே வச்சா எடுத்து இவங்க கள்ளமாக அடிச்சிடுவாங்கன்றாலும் இங்கே ஒரு ட்ரக்கையும் வச்சுட்டு போகிறேன்ட்டு. ஸோ இந்த நிலைமையில் தான் வைத்தியசாலை இருக்குது. வைத்தியசாலை என்று சொல்கிறது சிறைக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற வைத்தியசாலை இருக்குது. நெஞ்செல்லாம் இருக்கிறது. டெப்யூட்டி ஸ்பீக்கர் அவர்களே இப்படியான நிலைமையில் இருந்து தான் எங்களோட மக்கள் வந்து ஒரு பிச்சைக்காரங்கள் மாதிரி அனாதைகள் மாதிரி சிறைகளுக்குள்ள செத்து கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோமோ இல்லையோ இதை போய் அனுபவித்தவன் தான் இதை கதைக்கலாம். இந்த தண்டனையை தந்த எங்களோட சமூகத்துக்கும் எனக்கு நன்றி என்று சொல்கிறேன். අද වෙනකන් ගියේ නෑ. මං කිව්වා මේ ගිහලා බලන්න කියලා. මට මේක මාර දුකයි. දැන් 29 දෙනෙක් බරලා තියෙනවා. அப்போ நான் திரும்ப சொல்கிறேன், இது வரைக்கும் சரி மற்ற இடங்களை பற்றி வேண்டாம், வடக்கு மாநிலத்தில் இருக்கிற சிறைகளில் ப்ரிசன் விசிட் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது போய் பார்த்துருக்கிறார்களா? இன்று வரைக்கும் போய் பார்க்கல. ஆனால் நான் போய் பார்த்துருக்கேன். நான் ப்ரிசன் விசிட் போயிருக்கிறேன். நான் அங்கே எத்தனை பேரை பார்க்க போயிருக்கிறேன். அவே நாங்கள் சும்மா 75 பேரோட ஆட்சியால் தான் இது நடந்த அவங்களையும் இவங்களையும் மாறி மாறி பேசி கொண்டிருக்கிறதில் பிரயோசனம் இல்லை. கௌரவ சபாநாயகர்களே, நாங்கள் எங்களோட மனசில் நினைக்கிறேன் என்றால் இந்த சமூகத்தை நாங்கள் மாற்றணுமென்று மனசில் நினைக்கிறேன் என்றால் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் எதையுமே கொண்டு வர முடியாது என்று சொல்லி இன்றைக்கு சிங்களத்தில் உரையாற்ற வேண்டியக்கூடிய முக்கியமான காரணம் மீகமோ பிரதேசத்தில் சிங்கள மக்களுக்கிடையே நடந்த இந்த பிரச்சனை என்பதையும் சொல்கிறேன். மிச்சத்துக்கு வேணும். ඒකෙන් අර වැඩ කරන 7 දෙනෙක් මරලා තියෙනවා. කතානායකතුමනි නිකන් හිතලා බලන්නකෝ ඒගොල්ලෝගේ ගෙදර කොච්චර දුක ඇතිද කියලා. හැබැයි අපි මේක තව පයත් දික් කරගෙන කතා කරලා අපි මේක විසඳුම හොයනවා කියලා මේ පාර්ලිමේන්තුව කවදාවත් විසඳුම හොයන්නේ නැහැ. ඉවර කරනවා සර්. පාර්ලිමේන්තුවේ මේව විසඳුමක් හොයන්නේ නැහැ. තමුන් ඇමතිලා මේ මන්දිරලා හිතලා ගිහිල්ලා ඒ ගෙවල් ඒවා බලලා පුළුවන් නම් මොකරි වෙනසක් කරා නම් විතරයි මේ රටේ වෙනසක් වෙන්නේ. එහෙම නැතුව අපි නිකන් මේ ආයිලා පයක් දික් කරලා කතා කරලා කරු කතා නැහැකදමනි අපේ රට බෝසත්ලට ලස්සන ජීවිත වෙන්නේ නැහැ. ඔබසතේ. Honorable அப்போ நான் சொல்கிறேன், நீங்களாகவே நினைச்சு போய் பார்த்து இந்த சமூகத்தில் ஏதாவது நடக்கணுமென்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக நினைச்சு இந்த அரசாங்கம் மாறி ஏதாவது செய்தால் ஒழிய
மற்றபடி இன்றைக்கு அடிபார் நடந்தது. 3:30 5:30 வரைக்கும் இருக்கின்ற பாராளுமன்ற ஸ்பீச் வந்து 5:30 நான் நினைக்கிறேன் 6:30 வரைக்கும் டைம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதில் எந்த பிரயோசனமும் இல்லை. அது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்துடைப்பு நாடகம்தான். நாங்களாக விளங்கி அடையாளப்பட்டு இந்த விடயங்களை செய்யும் வரைக்கும் கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த வாழ்க்கை, இந்த நாடு வந்து அந்த வளமான நாடு, அழகான வாழ்க்கை, இதெல்லாம் வெறும் வார்த்தை ஜாலங்கள் தான் என்று எங்களுடைய சபாநாயகர் அவர்களுக்கு சொல்லி அமர்கிறேன். இதுதான் இன்றைய என்னுடைய சிங்கள உரையினுடைய தமிழாக்கம்.